राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। அழகான லோகாவனா அந்த விஷயத்தை தான் நாம் பார்த்துட்டு இருக்கோம். கிருஷ்ணன் எப்படி லோகஜங்கான்ற அசுரனை வதம் செய்தான் அப்படின்னு பார்த்தோம். அங்கே இருக்கக்கூடிய கிருஷ்ணகுண்டா, கோபிநாதன் கோவில், இது எல்லாம் அனுபவித்தோம். இந்த இடத்துல கிருஷ்ணகுண்டா அப்படின்னு சொன்னேன். இந்த லோகவனா இதன் வழியாக ஒரு காலத்தில் யமுனை ஜம்முன்னு போயிட்டு இருந்தது. இன்னைக்கு இந்த இடத்துக்கு பேர் லோபன் அப்படின்னு பேர். இப்போ யமுனை கொஞ்சம் தள்ளி போயிட்டா ஒன்று, இந்த சைஸும் மாறி போயிடும் இல்லையா? அழகான இந்த லோகாவனத்தில் யமுனையில் நௌகா விஹாரா அப்படின்னு ஒரு லீலை உண்டு. நௌகானா போட், விஹாரானா அழகான அற்புதமான த அம்ப்ரோஷியல் பாஸ்ட் டைம்ஸ் அப்படின்னு சொல்லுவாள். விஹாரா அப்படின்னா அழகான நேரத்தை அனுபவிப்பது அப்படின்னு அர்த்தத்தில் வரும். நௌகா விஹாரானா படகில் நேரத்தை அழகாக எப்படி சொல்லலாம், படகுல ஆனந்தமாக பயணிப்பது, படகுல ஆனந்தமான லீலை, இப்படியெல்லாம் சொல்லலாம். ஒரு நாள், இந்த ஒரு நாள் அப்படின்றது கோபிகளுக்கு பலவிதமான அனுபவங்களை கொடுக்கிறது. இந்த விரஜமண்டல பரிக்கிரமாவில் பார்த்தோம்னா நிறைய இடங்கள் நான் சொல்லும்போதெல்லாம் ஒரு நாள் பகவான் இங்கே மாடு மேய்ச்சின்னு வந்தான், ஒரு நாள் இங்கே கோப குழந்தைகள்லாம் பால் கேட்டால் கண்ணன் ஏற்பாடு பண்ணான், ஒரு நாள் இந்த இடத்துல ராசலீல ஆடினான், இப்படி தானே சொல்கிறோம். அவ்வளவு அழகான அனுபவங்கள். ஸோ உங்கள் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் விசேஷம். நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம மனிதர்களிடத்துல ரொம்ப எதிர்பார்க்கிறோம். அது நமக்கு தெரியாமலேயே நம்ம இப்படி பழகிட்டோம். அப்போ என்ன ஆகிடுறதுன்னா, அவர்களுடைய சின்ன மாற்றங்கள் கூட நமக்கு ஒரு அதிருப்தியை கொடுக்கறது. இப்போ பல நாளாக யாராவது பழகிட்டு இருக்கா, ரொம்ப வருஷமாக சொல்லாமல் கொள்ளாமல் வேறு ஊருக்கு போயிட்டா வச்சுக்கோங்களேன், என்னது நம்மகிட்ட சொல்லலையே மற்றவர்கள்லாம் சொல்லியிருக்காள், ஒரு அதிருப்தி வர்றது. சில சந்தர்ப்பங்களில் அவள் நமக்கு அதை காட்டி கொடுத்துருப்பா, நான் அவ்வளோதான் அப்படின்னு. அதையும் தாண்டி சாதாரண சொல்ல பாழா போன மனசு ஏமாத்துறதுன்னு குருஜி அம்மா. உங்களே ஞாபகம் வச்சுக்கோங்களேன், பகவான் உங்களுக்கு உண்மையாக இருப்பான் நிச்சயமாக, அது சந்தேகமே இல்லை. மனிதர்கள் எல்லாருமே சூழ்நிலை கைதிகள்லாம் சொல்ல மாட்டேன், சூழ்நிலைவாதிகள் வேணால் வச்சுக்கோங்க. சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி அவர்கள் மாறிக்கொள்வார்கள். உங்களுக்கான முக்கியத்துவம் எவ்வளவு கொடுக்குறான்றது அவர்களுடைய நடவடிக்கைகளில் நீங்கள் கவனிச்சுக்கலாம். புரியுறதா? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஒரு நாள் அப்படின்றது உங்கள் வாழ்க்கையில் திரும்ப வராது.
நீங்கள் மீண்டும் சம்பாதிக்க முடியாதது ஒரு நாள், ஒரு நிமிஷமே சம்பாதிக்க முடியாது. அப்புறம் ஏன் ஒரு நாள் எப்படி சம்பாதிக்க முடியும்? கரெக்டா? அப்போ என்ன பண்ணணும், அந்த ஒரு நாளில் நீங்கள் எவ்வளவு முடியுமோ கிருஷ்ண அனுபவத்தை அனுபவிச்சுக்கணும். எவ்வளவு முடியுமோ உங்களை நீங்கள் முன்னேற்றிக்கணும். எவ்வளவு முடியுமோ உங்களை நீங்கள் ஃபிசிக்கலி, மென்டலி, ஃபைனான்ஷியலி, எமோஷ்னலி ஸ்ட்ராங் ஆக்கணும். ஒரு நாள் எவ்வளோ முடியுமோ ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது என்ஜாய் யுவர் லைஃப், அவ்வளோதான் நான் சொல்கிறேன். ஏன்னா கோபிகள் இந்த ஒவ்வொரு நாள் விஷயங்களை நினச்சே வாழ்ந்துட்டு இருந்தார்கள். இந்த லோகாவனம், ஒரு நாள் கோபிகைகள் நிறைய பால், தயிர், மோர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வர. எதுக்குன்னா யமுனையுடைய அந்த கடலை இன்னொரு பக்கம் போய் ஒரு மார்க்கெட்டில் சந்தை, அந்த காலத்துலலாம் சந்தை உண்டு இல்லையா, இன்றைக்கும் உண்டு சந்தை. இப்போ கூட நான் திருநாங்கூர் திவ்ய தேசம் அங்கெல்லாம் போயிட்டு வரும்பொழுது பார்த்தேன். அழகாக, ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு சின்ன ஒரு பெரிய கிரவுண்டு, அதில் எல்லோரும் சந்தை போட்டிருந்தா எல்லோரும் சாமான் வாங்கிட்டு இருந்தா. நான் பண்டரிபுரம், புரி ஜெகநாத க்ஷேத்திரம் அந்த பக்கம்லாம் பார்த்துருக்கேன் இந்த சந்தை. நான் சமீப காலமாக நான் சின்ன வயசு பார்த்துருக்கேன் நிறைய. இந்த எங்கள் இதில் பல்லாவரம் பக்கத்தில் இப்போ என்ன நாள் ஞாபகம், அங்கெல்லாம் சந்தை போடுவார்கள். அங்கே போய் காய்கறி வாங்கிட்டு, அங்கே போய் சாமான் வாங்கிட்டு சீப்பாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு காலகட்டத்தில் நான் ஒரு 15-20 வருஷம், மேபி 10-15 வருஷம்லாம் கூட நான் பார்த்துருக்கேன். மகாராஷ்டிராவில் பாம்பே டோம்பிவிலி, அங்கே மண்டே மார்க்கெட், டியூஸ்டே மார்க்கெட்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் அடைச்சிருப்பா. அந்த கடை வாசலில் நிறைய பேர் நிறைய சாமான் விற்பா. ரொம்ப ஃபேமஸ் அது டோம்பிவிலி ஈஸ்டில் ஒரு நாள் போடுவா, வெஸ்ட்டில் ஒரு நாள் போடுவா. அந்த கடைகள்லாம் இன்றைக்கி லீவோ அன்றைக்கி மண்டே மார்க்கெட் அப்படிலாம் சொல்லுவாள். நல்லாயிருக்கும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு. எதுக்கு இத்தனையும் சொல்கிறேன்னா, கோபிகைகள் இருந்த காலத்தில் அந்த சந்தை அப்படின்னு இருக்குது. இன்றைக்கி அதுக்கெல்லாம் மால்னு சொல்லி நிறைய செலவெல்லாம் பண்ணுறோம்ல, அந்த மாதிரிலாம் கிடையாது. சிம்பிளாக ஒரு இடம், அழகாக அங்கங்கே பொருட்களை விற்பார்கள். கோபிகைகள்லாம் நிறைய பானையாக தயிர், பால், மோர், வெண்ணெய், நெய், அப்புறமா பன்னீர், ரசகுல்லா இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் ரெடி பண்ணி அந்த பக்கம் போகிறதுக்கு போகிறான். கண்ணனுக்கு நல்லா தெரியும் அவர்கள் இன்றைக்கி இந்த பக்கம் தான் வருவான்னு. எந்த போட்டும் இல்லை, எல்லோரும் அவள் டைமுக்கு போயிடுவான். இவன் அப்படி வர வச்சு அப்படி பண்ணிவிடுவா வச்சுக்கோங்க. இவனை சார்ந்து இருக்கணும்ல. ஒரு பாவப்பட்ட ஒரு போட்டு, அது பார்த்தாலே ஒன்றும் சரியாக படலை. அது இவர் தான் ஓனர். யார்? கிருஷ்ணன். அதில் வேற ஹான்னு அப்படி தலையை சாச்சுண்டு யாரமாக படுத்து தூங்கலாம் இல்லை, கண்ணை மூடிட்டு தூங்குறா போலே உறங்குவான் போல் யோகு செய்வான். இவனை கண்டுபிடிக்கவே முடியாது உங்களால். அப்படி ஒருத்தன். இவன் வசப்பட்டிருக்கானா இல்லையா, ஏன் சிரிக்கிறான் ஏன் சிரிக்கலை, அவனை தவிர யாருக்கும் புரிஞ்சுக்க முடியாது. ரொம்ப நேரமாக கூப்பிட்றா, ஏ கிருஷ்ணா எழுந்துடுறா. கடைசியில் கிருஷ்ணா எழுந்திருப்பா, அந்த பக்கம் போனோம்ப்பா, இப்படியெல்லாம் கொஞ்சம் பக்குவமாக நிதானமாக, அதாவது அவன்கிட்ட அடங்கணும். அவனிடத்தில் அடங்கிட்டோம்னா தன்னையே தருவான். இல்லையா படுத்து எடுத்துருவான். அப்போ ஒரு வழியாக எழுந்தான். கோபிகைகள், ராதா ராணி எல்லாரும் அந்த அவரவர்களுடைய பானைகள், பாத்திரங்கள் இதெல்லாம் எடுத்துட்டு போட்டில் ஏறியாச்சு. கொஞ்சம் தூரம் போனோடனே வெதர் மாறி போயிடுது. பெரிய காற்று வீசுறது,
இந்த போட்டு தானாக தத்தளிக்கிறது, எல்லா பக்கமும் ஆடுறது. இவன் போட்டை ஓட்டுறேன்னு சொல்லிட்டு இன்னும் வேற ஆட்டின்னு இருக்கான். இந்த ரிஷிகேஷ்லாம் போனோம்னா முக்கியமாக இந்த வசிஷ்ட குஹாலேருந்து ரிஷிகேஷ்க்கு இந்த ரிவர் ராஃப்டிங் சொல்லுவாள், அது உண்டு. இப்போல்லாம் இந்த சேஃப்டி ப்ரிகாஷனரி அந்த செக்யூரிட்டி இதெல்லாம் போட்டுக்கணும். நம்ம தண்ணியில் விழுந்தாலும் முழுகாதபடி மிதக்கும்படியாக சேஃப்டி சூட்லாம் போட்டுக்கணும். அந்த காலத்துலலாம் கிடையாது. அது இந்த பசங்கள்லாம் இல்லை, இந்த ஆம்பளை பசங்க பொம்பளை பசங்க எல்லாமே நீச்சல் அடிக்கணும் நல்லா. இது வேறு நன்னா ஆடுறது, இவன் வேற ஆடுறான். அப்போ வேணுன்ட்டவே இந்த ரிஷிகேஷ்லலாம் அந்த ரிவர் ராஃப்டிங்கில் அவளுக்கு ஒரு குஷி கொடுக்கணுன்ற வேணுன்ட்டவே அந்த போட் அப்படி ஆட்டுவார்கள் அந்த கங்கையோட வேகத்தில். சமயத்தில் வேணுன்ட்டு ஒரு டாப்பிள் பண்ணுவாள், அதாவது அப்படியே கவுத்து போடுற மாதிரி பண்ணிவிடுவாள். எல்லோரும் தோப்புன்னு விழுவாள். அதுக்கப்புறம் திருப்பி எல்லாரையும் போட்டில் ஏற்றுவாள். அது விளையாட்டு. அதில் போடுவாள்லாம் ஒன்றும் எடுத்துன்னு போக மாட்டான். மேக்ஸிமம் மொபைல் எடுத்துகிட்டு போவாள், வீடியோ ரெக்கார்டிங்காக எடுத்துகிட்டு போவாள். மற்றபடி பைய அதெல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டான். வெறும் அவள் போட்டுருக்க ட்ரெஸ்ஸு அவ்வளோதான். அப்புறம் அந்த சேஃப்டி சூட்லாம் போட்டுப்போம், அவ்வளோதான். இங்கே எதுங்களோ பாவம், பானை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய். இவன் வேற காற்று ஒரு பக்கம் ஆட்டுறான், இன்னொரு பக்கம் ஆட்டுறான், சிரிக்க வேற சிரிக்கிறான். என்னடி ஒழுங்காக உட்காருங்கடி, ஏன் இப்படி ஆடுற, உங்களால் போட் ஆடுறது பாரு, என்னத்தை உங்களெல்லாம் வச்சுட்டு ஒரு கிண்டல் வேற பண்ணுறான். திடீர்னு பார்த்தா இந்த போட்டில் குறுக்கில் அப்படி அங்கங்கே கட்டையெல்லாம் வச்சு உட்காந்து திரிக்கணுமோ சில்லுன்னு தண்ணி யமுனையில். என்னடா அது, சரி மழைனா மழை மாதிரி இருக்குது, மழை ஒன்று வரலையே, போட் இப்படி போய் ஆடினா தண்ணி வெளிலேருந்து வரதான் பார்த்தா போட்டுக்கு நடுவில் எங்கே இருந்தோ ஒரு தொலை, ஒரு ஹோல், அது வழியாக தண்ணி வர்றது. டென்ஷன் ஆகிட்டா அவெல்லாம். பகவான் சொல்கிறான், இப்போ பாருங்கோ உசுறு முக்கியம், இந்த பெரிய பெரிய பாத்திரங்கள், இந்த தயிர் பால் மோரத்துக்கு வெளில போட முடி, எமர்ஜென்சி சிச்சுவேஷன். இந்த ஃப்ளைட்லலாம் சொல்லுவா, இந்த எமர்ஜென்சி விஷயங்கள் ரொம்ப என்ன பண்ணுவோம், evacuate 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 சத்தம் கேட்டனா then you have to open everything எல்லாம் சொல்லுவாங்க. அந்த எமர்ஜென்சி விண்டோ கிட்ட உட்கார அந்த மாதிரி evacuate 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 மாதிரி சீக்கிரம் சீக்கிரம் பெரிய பெரிய பாத்திரத்தை தூக்கி வெளில போடுங்க. போட் வெயிட்ல அப்படி உள்ள போயிட்டு இருக்கு. துக்கம் அவளுக்கு என்ன பண்ணி தொலைகிறதுன்னு தெரியல. உசுறு முக்கியம். இவன் பயமுறுத்தல் அப்படி பயமுறுத்துவான். ஆனந்தத்தை எப்படி எல்லை இல்லாமல் கொடுப்பானோ அந்த மாதிரி பயத்தையும் அப்படி பயமுறுத்தி விட்டுருவான். பயக்கிருத் உடனே நல்லா ஃப்ரெஷ்ஷான பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், ரசகுல்லா, பன்னீர் எல்லாமோ இருக்கு, ரபடி. என்ன பண்ணுறது, உசுராச்ச தூக்கி போடு. இந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் டோன்ட் கேரி எனி திங், ஜஸ்ட் எவாக்குவேட், வெளில போங்க, குதிங்கோ அப்படின்னா சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி. பானை எல்லாம் போட்டாச்சு. கொஞ்சம் அப்புறம் இப்படி சாதாரணமாக இருக்குது. அப்புறமா தண்ணி வேகமாக வருது. தண்ணி எடுத்து யாரை எடுத்து விடுங்க ஓடி. ராதாராணி தண்ணி முண்டு 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 போட்டில் அந்த பக்கம் வெளில விடுறா. பகவான் சொன்னா, எதுக்கு நீ இவ்வளோ நகைகள் போட்டு வந்திருக்க, யாரு இவங்களை கேட்டா அவ்வளோ நகையெல்லாம் போட்டு, எவ்வளோ வெயிட்டாக இருக்குது, எல்லாம் தூக்கி போடுங்க. நகையெல்லாம் வெயிட்டாக இருக்கும். அது இவங்களும் நிறைய நகை போட்டுப்பா வச்சுக்கோங்க. அந்த பசங்களும் அவ்வளோ வளையல்கள் போட்டுப்பா, பெரிய பெரிய கழுத்தில் ஆபரணங்கள் போட்டுப்பா, தலை, மூக்கு, காது, கால். இந்த ராஜஸ்தானில் இவ்வளோ பெருசாக வளையல் போட்டுப்பா இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் எடுத்து போடபடி, எல்லாம் தங்க நகைகள், நல்ல வைடூரியங்கள், மோதிரம் முதற்கொண்டு எல்லாம் கழட்டி போட்டாச்சு. ராதாராணிக்கு கோபம்னா கோபம் சொல்றா. இதுவே உடஞ்சு போன பாழா போன ஒரு ஓடம், இந்த இடத்துல யமுனையோ ஆழம், நாங்களோ இள வயசு குழந்தைகள், எல்லாம் எங்க கண்ட்ரோல் எதுவுமே இல்லை.
என்ன பண்ணி தொலைகிறது? ஏ எது நந்தனா, நீ சொன்னபடி பால் பாத்திரம் எல்லாம் தூக்கி போட்டாச்சு, ஆபரணங்களை தூக்கி போட்டாச்சு, என்னத்தை சொல்லி தொலைகிறது? இவ்வளவும் போட்டாச்சு, தண்ணி அள்ளி அள்ளி எடுத்து ஊத்தின்னு இருக்கேன், போட்டு நகர்றதா இல்லையான்னு தெரியல. நீ என்னடான்னா ஒரு அவசரமே இல்லாம ஜாலியா சிரிக்கிறாய், இந்த பக்கம் ஓட்டுற அந்த பக்கம் ஓட்டுற, கையை தட்டுறாய், கையெதுக்குடா தட்டுறாய், காற்று வேற ஒரு பக்கம் பயங்கரமா அடிக்கிறது, என்ன கொடுமடாது. இதுலயும் தண்ணியை வெளில எடுத்து விட்டு நான் டயர்ட் ஆயாச்சு, நீ வேற பரவாயில்ல நல்லா தண்ணி எடுத்து விடுறிய அப்படி கிண்டல் வேற பண்றாய். இப்ப மட்டும் நான் காப்பாற்றப்பட்டேன்னா, அப்பா மகனே நல்லவனே, இனி உன் போட்ல கால் வைக்க மாட்டேன்டா அப்படின்னு ராதாராணி கத்தராளாம். இப்படி எல்லாம் கத்தி முடிக்கிற போட் இப்படியே ஒரு வழியா கரை பக்கம் வந்தது. கோபிகளுக்கு வருத்தம், எல்லாம் போயிடுத்தேன், ஆனாலும் உசுறு போகலையே. உடனேயே எல்லாரும் கோபிகள்லாம் கிருஷ்ணனை பார்த்து ரொம்ப நன்றிடாப்பா, நல்லபடியா எங்களை காப்பாற்றி கொண்டு வந்தியேன்னு. கண்ணனுக்கு ஒரே சந்தோஷம், ராதாராணிக்கு ஒரே குஷி. டென்ஷன் எல்லாம் சொன்னான், ஆனால் தொப்பமாக நனைஞ்சது, கிருஷ்ணன் இவளை பார்த்தது, இவள் கிருஷ்ணனை பார்த்தது, இந்த ஒரு அசாத்தியமான சூழ்நிலையில் கூட ராதா கிருஷ்ண பிரேம அந்த கண்களோட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள்னு இவ்வளவு பேர் கிட்ட 2 பேர் ஒருத்தர் அப்படி அழகா பார்த்துக்கலாம். அதெல்லாம் கண்ணன் மகா கெட்டிக்காரன். காதல் செய்வதற்காக நேரம் காலம் இடம் சூழ்நிலை ஒன்றும் பார்க்க மாட்டான். அத்தனை பேர் இருந்தாலும் அதற்கு நடுவில் யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்துருவான். இங்கதானு கிடையாது, குருக்ஷேத்திர யுத்தத்தில் அத்தனைக்கு நடுவில் ஒவ்வொருத்தரையும் ஒரு பார்வை பார்க்கிறான். கர்ணனை ஒரு விதமா, சகுனியை ஒரு விதமா, பீஷ்மரை ஒரு விதமா, அர்ஜுனனை ஒரு விதமா, யுதிஷ்டரை ஒரு விதமா, துரியோதனெல்லாம் கிருஷ்ணனுடைய பார்வையில் கொலை நடுங்கிறது அவனுக்கு. இந்த பார்வை அப்படி இருந்துதான். அதெல்லாம் எந்த இடமா இருந்தாலும் தான் யார் யாருக்கு என்ன பண்ணணுமோ பண்ணி கொடுத்துருவான். இதே மாதிரி ஒன்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம மானசி கங்காவில் நடந்திருக்கு, கோவர்தன் பக்கத்தில். இது அப்பப்போ பண்ணுமா வச்சுக்கோங்க. இது லோகாவனத்திலே நடந்த நௌகா விஹாரா. அத்தனை சிரேஷ்டமான ஒரு இடம் இந்த லோகாவனம். இந்த லோகாவனத்தில் இந்த கண்ணன் மதுராலாம் போயிடுறான் இல்லையா, அதுக்கப்புறமா ஜராசந்தன் வந்து கண்ணனோட சண்டை போட வரான். ஜராசந்தன் யார் அப்படின்னா கம்சனுடைய மாமனார். ஜராசந்தனுடைய 2 மகள்களை தான் கம்சன் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தான். கண்ணன் வதம் பண்ணிட்டான்னா தன் மகள்களுடைய வைதவியத்துக்கு பழிவாங்கணுன்றதுக்காக ஜராசந்தன் திரும்ப திரும்ப மதுரா மேல யுத்தம் பண்ணான். ஸோ ஒவ்வொரு தடவையும் இந்த இடத்துல தான் அவளுக்கு சண்டை நடந்திருக்கு. இந்த லோகாவனத்தில், லோகாவனம் பக்கத்தில் பகவான் 18 தடவை ஜராசந்தனை துரத்தி அடித்த இடம் இந்த லோகாவனம் பக்கத்தில். இங்கே தான் யுத்தம் நடந்திருக்கு. எப்படி குருக்ஷேத்திர யுத்தம்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி இது லோகாவன யுத்தம் பக்கத்தில் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாமே லோகாவன லீலா. ஸோ இதுதான் லோகாவனம். லோகாஜங்கா, லோகஜங்கா அப்படின்ற அசுரனை பகவான் வதம் பண்ண இடம். பலராமரோட மாடுகள் மேய்த்த இடம். 12 வனங்களில் இதுவும் ஒன்று. இதெல்லாம் லோகாஜங்கா அந்த இடத்தினுடைய லோகாவனத்தினுடைய மகாத்மியங்கள். இந்த நௌகாலீலாவை சொல்லிட்டேன். அப்புறம் கிருஷ்ணகுண்டா நித்தி அனுபவிச்சிட்டோம். நம்ம ஜராசந்தனை 18 தடவை
பகவான் ஜெயிச்ச இடம் இந்த இடம்தான். சரியா? அடுத்து லோகாஜங்காலேருந்து வேற எங்கே போகிறோம்? நாளைக்கு பார்க்கலாம். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो आज की आनंद की जय, जय बोलो आज की आशीर्वाद की जय. राधे कृष्णा.